Check whether the following can be sides of a right angled triangle. ஒரு 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த சைடெல்லாம் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து மேக் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கிருவோம். இப்போ 90 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து என்னவாக இருக்கும், கர்ணம் ஹைப்போட்டேனியஸாக இருக்கும், லார்ஜஸ்ட்டு சைடு. அப்போ 25 சென்டிமீட்டரை இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். மிச்சம் ரிமைனிங்கை வந்து நம்ம எழுதிக்கிருவோம். இப்போ வந்து அது வந்து பிதாகரஸ் தியரத்தை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து மேக் பண்ணும். பிதாகரஸ் தியரம் என்னது? ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டேனியஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அப்போ ஏபி ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. இப்போ ஏபியோட வேல்யூ என்னது? 25 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 24 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 7 ஸ்கொயர்டு. இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 25 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 625 கிடைக்கிது. இப்போ இங்கே 24 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 576 ப்ளஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் 49 கிடைக்கிது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 625 கிடைக்கிது. அப்போ பிதாகரஸ் தியரம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு வந்து ஈக்குவல் ஆகுதா? அப்போ வந்து இந்த சைடு வந்து என்ன மேக் பண்ணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து மேக் பண்ணும்.